கதிர் ராஜி கிட்ட சொல்றாங்க, உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான் இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் காரணம். ராஜி சொல்றாங்க, என்னைய கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் உங்ககிட்ட கெஞ்சினேனா இல்ல உங்க அம்மா கிட்ட கெஞ்சினேனா? நடந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலையோ அதே மாதிரி எனக்கும் பிடிக்கல. அப்ப கோமதியும் மீனாவும் கதவை தட்டுறாங்க. கோமதிய புடிச்சு இழுக்கிறாங்க ராஜி ரூமுக்குள்ள. யாரு எங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னது? கோமதி சொல்றாங்க, நீ தானே சாக போறேன்னு சொன்ன, இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு பதிலா ஒரேடியா நான் செத்துட்டு போலாம். ராஜி கிட்ட கதிர் கேக்குறாரு, எதுக்கு என் சட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? நான் எக்ஸிபிஷன்ல வைக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சிருக்கேன், அதுக்கு எதுக்கு என் சட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? கதிர் கிட்ட ராஜி கேக்குறாங்க, எத்தனை மாசமா துவைக்கல சட்டைய? ராஜி வருஷ கணக்கா துவைக்காம தான் வச்சு. ராஜி ஓவரா பண்ற. கதிரு, நீ இதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேல்ல, நீயே மடிச்சு வச்சுக்கோ, நாளை சந்திக்கலாம் இன்று.